ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பல்லவரம் சந்தையில் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும், என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன விலைக்கு வாங்கணுன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வியூ மீட்டர் சப்போர்ட் உள்ள ஒரு கேசட் டெக் ஒன்று பார்த்துங்க. ஃபுல்லாக மெட்டல், பார்க்கறதுக்கே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேர் என்னன்னு பார்த்தா பெலாடியம் போட்டிருந்து. என்னடா பெலாடியம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட், பட் ஃபுல்லாக மெட்டல் இருந்தனால ப்ரைஸ் கேட்டேன். 800 சொன்னாங்க. பரவாயில்லையே 800 சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு 500 கேட்டேன். முடியவே முடியாதுன்ட்டாங்க. சரி எவ்வளவோ கேட்டு பார்த்து ஃபைனலாக வந்து 700 தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு நம்ம வாங்கிட்டோம், ரெஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். வீட்டில் வந்துட்டு அந்த பேர் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ஜெர்மன் மேடுங்க. பரவாயில்லையே மேட் இன் ஜெர்மனி டெக் தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி. சரி அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மோட்டரை காணுங்க. என்னடா மெயினான மோட்டரே காணுமே. அதுக்கப்புறம் பார்த்தா டேப் கவுண்டர் உள்ள கலந்து கிடக்குது. போர்ட்லயும் பார்த்தா ஏதோ வேலை செஞ்சிருக்காங்க. சோ பெரிய ரெஸ்டோரேஷன் ஒர்க்கா இருக்கும் போல. சரி நம்ம பொறுமையா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது இந்த வாக்மேன் வாங்கினது வந்து நம்ம முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்திருப்பீங்க. இது வந்து பக்காவா ரெடி பண்ணி இப்போ சூப்பராகவும் ஒர்க் ஆகுது. சோனில இருந்து ஒரு சூப்பர் வாக்மேன் ஒன்று கிடைச்சதுங்க. இதோட பிரைஸ் வந்து 500 சொன்னாரு. சரி நம்ம அப்படி இப்படி கேட்டு 300க்கு வாங்கணும். இதுல என்னடா ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இதுல வந்து டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன் சப்போர்ட் இருக்கு, FM அண்ட் AM சப்போர்ட்டும் இருக்கு, ரேடியோவும் இருக்கு. அதே மாதிரி பட்டன் பொசிஷன்லாம் கூட பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருந்தது. சரி டோட்டலாவே வந்து பாக்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் பிரீமியம் வாக்மேன் மாதிரி தெரிஞ்சனால இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். இதுல மெயின் ஃபால்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து இல்லாம போயிருச்சுங்க. அதுல வந்து ஒரு LCD பேனல் ஒன்று வரும், அது வந்து காணாமலே போயிருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. சரி மத்தபடி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. பேட்டரி போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகல. சரி ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்னு ஓபன் பண்ணி பார்த்தா மோட்டர் வந்து ஃபுல்லா ஜாம் ஆயிருக்குங்க. சுத்தமா சுத்தவே இல்ல. என்னமோ ஆயில் எல்லாம் போட்டு பார்த்தா அது வந்து அதை சுத்தி பார்க்கவும் முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன மோட்டரா இருந்தது. சரி எப்படி வந்து மோட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஏற்கனவே ஸ்பேர் மோட்டர் இருக்கு. சரி இது கொஞ்சம் டீடைலா பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொரு ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோனியோட ரிமோட் கிடைச்சதுங்க. இது வந்து சோனி கேமராவை ஆப்ரேட் பண்றதுக்கான ரிமோட். இந்த கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேமரா. இதை வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து பல்லவரம் சந்தையில இருந்து வாங்கியிருந்தோம். அதுக்கான ரிமோட் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. அப்போ ஒன்னு கிடைச்சது. இது வந்து இரண்டாவது ரிமோட். சரி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம கேமரா ஆன் பண்ணி பார்த்தா ஆன் பண்ணாவே சூப்பரா வந்து இந்த மாதிரி டர்ன் ஆகி ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவில வந்துட்டு நம்மளுக்கு பிக்சர் வர ஆரம்பிக்கும். அந்த கேமரால வந்து செட்டிங்ஸ்ல 1 வச்சிருந்தேன். அதே மாதிரி ரிமோட்லயே வந்துட்டு 1 சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணா கேமரா வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ பாத்தீங்கன்னா சைடு டில்ட், ஜூம் எல்லாமே வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. சந்தையில வந்துட்டு நம்ம மைக்கேல் ஜாக்சனோட ஒரு ஆடியோ சீடியும் அதுக்கப்புறம் 2 பிளே ஸ்டேஷன் கேம்ஸும் வந்து வாங்கியிருந்தோங்க. இந்த ஆடியோ சீடியை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இது பார்த்தா கோல்டன் சீடி மாதிரி இருந்ததுங்க. கோல்டு கலர்ல நல்லா மின்னிட்டு இருந்தது. சரி அதை வந்து நம்ம பிளேயர்ல போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேளுங்க. அதே மாதிரி இந்த பிளே ஸ்டேஷன் கேம்ஸும் பாருங்களேன் சூப்பரா இருக்கு. இதை வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சா நம்ம கிட்ட பிளேயர் இல்ல. சரி ஃபியூச்சர்ல பிளேயர் வாங்கினா இதை போட்டு நான் வந்து டெமோ காட்டுறேன். அது வரைக்கும் இது வந்து நம்ம கிட்ட இருக்கட்டும். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் வீடியோக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க.